மாயா எனக்கு மருமக கிடையாது, மகா மாதிரி. இப்ப என்ன இவர் பெருசா பேசிட்டாருன்னு கை தட்டுறீங்க? இப்ப சொன்னாரு பாத்தியா, எல்லா குடும்பமும் வீட்டுக்கு வர மருமகளை வெறும் மருமகளா மட்டும் பார்க்க கூடாது, அவளை மகளா பார்க்கணும்னு. அதுக்காக தான் கை தட்டினேன். மாயாவுக்கு அப்பாவா இதெல்லாம் கொண்டு வந்திருக்காருல, வாங்கிக்கோ. ஏப்பா என்ன பாத்துக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் சீக்கிரமா இறக்கு. கமான். என்ன பத்மா, இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? என்னங்க இதெல்லாம் ஒரு சீரா? இதெல்லாம் செல்லாது, நான் இதை ஏத்துக்க மாட்டேன். பத்மா, உனக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு சீர் வேணும்னு சொன்னேன், அத நான் கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த சீரை ஏத்துக்க மாட்டேங்கிற? என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்து என் புருஷனை கொடுக்க வச்சு என் விரல வச்சு என் கண்ணை குத்த பாக்குறீங்களா? இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். பத்மா, இதுல ஒரு ரூபா கூட நானோ ஜானகியோ கொடுக்கல. இதுல இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் மச்சானே உடைச்சு சம்பாதிச்ச காசு. அவர் காசுல அவர் மருமகளுக்கு சீர் கொடுத்திருக்காரு. இதுல நான் தலையிடுறதுக்கு எதுவுமே இல்லை. என்ன மச்சான்? ஆமா மச்சான், என் மருமகளை மகளா நினைச்சு இதை நான் செஞ்சிருக்கேன். இத பாரு பத்மா, இந்த சீர்வரிசையை நீ ஏத்துக்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அடியே, நான் இங்க ஜீனுவுக்கு அப்பாவா வரல, என் மருமகளுக்கு அப்பாவா வந்திருக்கேன். நான் கொடுக்க வேண்டிய சீர்வரிசையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இதுல ஏதாச்சும் குறை இருந்தா சொல்லு, அதையும் சேர்த்து பண்ணிடுறேன். பத்மா, இது ஒரு சந்தோஷமான தருணம். நீயும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் குடும்பம். நீ என்னதானே சீர்வரிசைய மாயாக்கு செய்யக்கூடாதுன்னு சொன்ன? ஜானகி, இருங்க. அப்ப நாங்க வரோம்யா. போயிட்டு வாங்க. வரோம்மா. சினு, நீங்க வெளிநாட்டுக்கு ஹனிமூன் போறதுக்கான டிக்கெட்டும் மத்த எல்லா விவரமும் இதுல இருக்கு. இந்தா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஏய், இன்னும் இருக்குடா. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ எடுப்பாங்கல்ல, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா போட்டோ எல்லாம் எடுப்பாங்கல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து ஏற்பாடு பண்ணிட்டேன்டா. இப்போதைக்கு இத பண்ணிருக்கோம், ஆனா இதுக்கு மேலயும் செய்வோம். சந்தோஷமா பத்மா? குடும்பமா ஒன்னா சேர்ந்து எனக்கு எதிரா எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கல்ல. பத்மா, நீ தப்பா யோசிக்கிற. நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. மாயாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லனே. ஏய், என்னடி என் குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் உன் பக்கம் இழுத்துட்டு நீ நினைச்சது எல்லாத்தையும் சாதிச்சிட்டல? எல்லாரையும் எனக்கு எதிரா திருப்பி விட்டுட்டல. இல்லன்னு இதை எதையுமே நான் ஏத்துக்கவே மாட்டேன். அத்தை, தயவு செஞ்சு இதை ஏத்துக்குங்க. சீரியல நீங்களே செஞ்சிருக்கீங்க, அவங்க ஏத்துக்கலன்னு வேற சொல்றீங்க. இதை எப்படி ஒத்துப்பாங்க?
இதெல்லாம் நடைமுறையே கிடையாது. இல்ல இதுல ஏத்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு? அன்பானவங்களுக்கு அன்போட ஒருத்தர் வந்து கொடுக்கறதுல வாங்கிக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு? இத பாரு பத்மா, உன்னோட கேவலமான புத்தி தான் இதெல்லாம் தடுத்துட்டு இருக்கு. முதல்ல கொஞ்சமாவது நல்லவளா மாறு, அப்பதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். பத்மா, இப்ப கடைசியா நீ என்ன செய்ய போற? என்னண்ணே, என் புருஷன் கொண்டு வந்த சீரை நான் எப்படி நான் ஏத்துக்க முடியும்? இங்க பாருங்க, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏய், நீ என்ன ஒத்துக்கிறது? நீ என்ன கேட்டையோ அதை பண்ணியாச்சு. இதுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லு. இதுக்கப்புறம் மாயாவுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணக்கூடாது.